இன்டர்நெட் வசதி இல்லை. பஸ் ஒரு நாளைக்கு அவங்க ஊருக்கு ஒரு டைம் தான் வரும். அப்படி இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற சின்ன வீரமங்கலம். அங்கே இருந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அதாவது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் சீஃப் கெஸ்ட்டாக வர்ற அளவுக்கு உயர்ந்திருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ், ஃபெயிலியர், ஹார்ட் ஒர்க், தன்னம்பிக்கை எல்லாமே ரொம்பவே பெருசு. ஆமாங்க, நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வில்லேஜ் குக்கிங் சேனல்னு ஒரு யூடியூப் சேனல். அந்த டீம் மெம்பர்ஸ் பற்றி தான் சொல்கிறேன். நம்மளால் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபுல்லாக பாருங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். திஸ் இஸ் கீர்த்தனா ஃப்ரம் முப்பாட்டன் கருத்து. பெரிய தம்பி, சுப்பிரமணியன், ஐயனார், முருகேசன், முத்துமாணிக்கம், தமிழ்செல்வன், இவங்க 6 பேர் தான் இந்த சேனலோட கிரியேட்டர்ஸ். இவங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இயற்கையான முறையில் மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் குக் பண்ணுறாங்க. அந்த வீடியோ ஷூட் முடிஞ்சதும் அவங்க சமைச்ச உணவை அவங்க ஊரில் இருக்கிற முதியோர் இல்லத்துக்கும் குழந்தைகள் காப்பத்துக்கும் கொடுத்துட்றாங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் டைமண்ட் கிரியேட்டர் அவார்டு வாங்கினது. 2021 ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்போ அவங்க கூட குக் பண்ணி சாப்பிட்டது ரொம்பவே பேசப்பட்டது. கொரோனா டைமில் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 10 லட்சம் ரூபாய் வில்லேஜ் குக்கிங் சேனல்லேருந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் தெரியாத விஷயம் இவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்காக அவங்க போட்ட எஃபர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க், அவங்க கடந்து வந்த பாதை. அவங்க கிராமத்தில் குடும்பத்தில் ஒருத்தராவது ஃபாரின் போய் வேலை செஞ்சு தான் அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியுங்கிற நிலமை. விவசாயம் இருந்தாலும் 6 மாதம் தான் வேலை இருக்கும். அடுத்த 6 மாதம் வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்கணும். அப்படி இருக்கிற நிலைமையில் இந்த டீமில் சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் எம்ஃபில் வரைக்கும் படிச்சிருந்தார். காலேஜுக்கு ப்ரொஃபஸர் ஆகணுங்கிறது தான் அவரோட ஆசை. ஆனால் அது அவருக்கு செட் ஆகலை. 4 நாளில் அந்த வேலையை விட்டு நின்றுட்டார். 2012-13 டைமில் பிளாகிங் ரொம்பவே ஃபேமஸ். 4 வருஷம் டைம் எடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுது, வெப்சைட் எப்படி ரன் ஆகுதுன்னு ஆன்லைன்லேயே படித்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் இவரை ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்க வச்சு என்ன பிரயோஜனம், படித்து முடிச்சு 4 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னும் ஒரு வேலைக்கு கூட போகலை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி தான் நல்லா தெரியுமே, என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இவரை நம்பினாங்க. அந்த நம்பிக்கை வீண் போகலை. வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி அதை ரன் பண்ணி நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தார். ஒரு மிடில் கிளாஸ் பையன் கஷ்டப்பட்டு முன்னேறினா ஒரு சில கார்பரேட்ஸ்க்கு தான் பிடிக்காது. பல தொந்தரவு கொடுத்து அந்த வெப்சைட்டை விலைக்கு வாங்கிட்டாங்க. இப்போது மறுபடியும் அதே நிலைமை. வேலை இல்லை, குடும்பத்தை காப்பாற்றணும், தம்பிகளுக்கும் வேலை இல்லை. ஸோ எல்லாரும் ஃபாரின் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அரமனசாக தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. அந்த டைமில் இவர்கிட்ட ஒரு கேமரா இருக்கிறது ஞாபகம் வருது. கேமரா இருக்குது, நல்லா ஃபோட்டோ எடுப்பார். ஸோ ஏன் இதை வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான்னு ஒரு பழமொழி இருக்குது. அதுபடி ஏன் வெளியூர் போய் தெரியாத வேலை செய்யணும், தெரிஞ்ச ஃபோட்டோகிராஃபியை வச்சே இங்கேயே தொழில் செய்யலான்னு முடிவு பண்ணுறாரு. தன்னோட பிரதர்ஸ் அண்ட் கசின்ஸ் கிட்ட சொல்கிறாரு. அவங்களும் தங்கக்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு முயற்சி தானே, செஞ்சு பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் நல்ல தம்பின்னு ஒரு தாத்தா இருக்கார். அவர் அங்கே ஊரில் சின்ன சின்ன சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவரை கன்வின்ஸ் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப்பில் வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியாச்சு. சமையல் வீடியோனும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை, அங்கே நெட்வொர்க் சரியாக கிடைக்காது. ஃபோனில் நெட் ஆன் பண்ணி நெட்வொர்க் எங்கே கிடைக்குதோ அங்கே கட்டி தொங்க விட்டுருவாங்க. அது மூலமாக கீழே இருக்கிற லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி தான் நெட்டே யூஸ் பண்ண முடியும். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகுமா. இப்படியே ஒரு 8 மாதம் ஓடிடுச்சு. ஆனால் வீடியோஸ் எதுவும் அவ்வளோ ரீச் ஆகலை. ஸோ 2 மாதம் பிரேக் எடுத்து எப்படி போட்டால் மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்னு நிறைய வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட விடாமுயற்சி, முக்கியமாக தன்னம்பிக்கை தான் அவங்கள சின்ன வீரமங்கலம்ல இருந்து உலக முதலீட்டாளர் மாநாடு வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. முக்கியமாக இவங்க சில கொள்கைகள் வச்சுருக்காங்க. அதை எக்காரணத்தை கொண்டும் மீறுறதே கிடையாது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் விளம்பரம், பிராண்ட் ப்ரமோஷன். இப்போ வரைக்கும் எந்த பிராண்டுக்கும் ப்ரமோஷன் பண்ணது கிடையாது. 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறப்பவே 10 செகண்ட் பிராண்ட் ப்ரமோஷன் வீடியோக்கு 4.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். ஆனால் அதை மறுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டுக்கு கோடிக்கணக்கில் வாங்கலாம். ஆனால் இவங்க விளம்பரம் பண்ணுறது கிடையாது. விக்ரம் படத்தில் நடித்ததுக்கு கூட சம்பளம் வாங்கலையாம். குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் ஏன் நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னு கேட்டதுக்கு எங்களோட ஆடியன்ஸ் 100 ரூபாய்க்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, ஒருவேளை சாப்பாடே 5 லட்சத்துக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. 100 ரூபாய் சாப்பிட்றவங்களுக்கு காஸ்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதிக செலவு பண்ணுறவங்க இவ்வளோ கம்மியாக இருக்கிற இடத்துல சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. எப்போ 2 தரப்பட்ட மக்களையும் எங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னு நாங்கள் நினைக்கிறோமோ அப்போ ஏதாவது ஐடியா கிடைச்சா அப்போ பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம எங்கே இருந்து வர்றோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன முயற்சி பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. தேவையான வசதிகள் இருந்தும் நம்ம முயற்சி பண்ண தயங்குறோம். இந்த மாதிரி எந்த வசதியுமே இல்லாமல் கீழே இருந்து மேலே வந்தவங்கள பார்த்து அவங்கள இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி வரணும். அந்த முயல் ஆமை கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அதில் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், ஆனால் முயலாமை மட்டும் வெல்லாது. நம்மனாலையும் முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. முயற்சி திருவினையாக்கும்.